நேற்று சிஎஸ்கே vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்ச் நடந்துச்சு. ஸோ மேட்ச்சு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. அது மேட்ரே இல்லை. இப்போ என்னென்னா சிஎஸ்கே இந்த வாட்டி செமிஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா இன்னும் 6 மேட்ச் தான் இருக்குது சிஎஸ்கேக்கு. அதில் 5 மேட்ச் அளவுக்கு கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஸோ எவ்ரி கேம் இங்கேருந்து மஸ்ட் வின் கேம். கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன், நாங்களும் சிஎஸ்கே ஃபேன் தான், தலை தோனி ஃபேன் தான். தலை தோனி கடைசி சீசன் விளாட்றாரு, கப் அடிக்கணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இருக்குது. ஆனால் நேற்று விளாண்ட கேமும் சரி, அதுக்கு முன்னாடி விளாண்ட கேமும் சரி, கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே புவராக பண்ணுறாரு ருத்ராஜ் கைக்வாட். நேற்று தூபே, ருத்ராஜ் கைக்வாட் எல்லாமே நல்லா பேட்டிங் பண்ணாங்க. அவ்வளோ ரன் அடித்து 210 அடித்து சென்னையில் தோக்குறாங்கன்னா இவங்க எங்கேயும் போய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன், இவ்வளோ மோசமாக விளாட்றாங்க அப்படின்னா, நீங்கள் 2021 இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் உங்களுக்கு தெரியும். அதில் T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா பாகிஸ்தான்கிட்ட தோற்றுருக்கும். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் கேப்டன்சி. அந்த மேட்ச் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா பாபர் அசாமுக்கு ஃபுல்லாக ஆஃப் சைடே போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி முகமது ரிஸ்வானுக்கு ஃபுல்லாக லெக் சைடே போட்டு கொடுப்பாங்க. அந்த பால் போட்டது கூட தப்பு இல்லை. அங்கே லெக் சைடு ஒரு ஃபீல்டர் கூட இருக்க மாட்டாங்க சர்க்கிளில். நம்ம அடித்ததே லோ ஸ்கோரு. அப்போ டிஃபெண்ட் பண்ணணும்னா க்ளோசிங் ஃபீல்டர்ஸ் வைக்கணும், சிங்கிள் வரவிடாமல் தான் இருக்கணும். இங்கே லெக் சைடு ஃபீல்டரே இல்லாமல் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நேற்று அதே ஃபீல்டு தான் அவர் ருத்ராஜை செட் பண்ணார். நேற்று மட்டும் இல்லை, இது போன மேட்ச்லேயும் பண்ணார். ஸோ இதனால் என்னென்னா விக்கெட் எடுக்கிற ஆப்ஷனே கிடையாது. லெக் சைடு காலியாக இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரபுள் இல்லை, இன்னிங்ஸை பேஸ் பண்ணணுன்னா அழகாக சிங்கிள்ஸ் எடுத்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி சூப்பராக பண்ணுறாங்க. ஸ்டாயினிஸ் அற்புதமாக விளாண்டார், செஞ்சுரி போட்டார். நேற்று மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. புவர் கேப்டன்சி பை ருத்ராஜ். இந்த மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி சிஎஸ்கே பிளே ஆஃபில் ஜெயிக்கிறதுக்கு, பிளே ஆஃப் வரதுக்கே வாய்ப்பு இல்லை. ஸோ தோனியோட லாஸ்ட் சீசன் ஜெயிக்கணும், பிளே ஆஃப் வரைக்காவது அட்லீஸ்ட் வரணும்னு பார்த்தா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சிஎஸ்கே புவர் பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக மாற்றினா தான் பிளே ஆஃப் வர முடியும். சப்ஸ்கிரைப் டு த சேனல்.